பெரியகுளம் அருகே நாட்டு வெடிகுண்டு, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களுடன் திரிந்த 4 நபர்களை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள ஜெயமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மேல்மங்கலம் கள்ளுக்கட்டு பகுதியில் சார்பு ஆய்வாளர் முருகப்பெருமாள் உள்ளிட்ட காவலர்கள் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டு வாகன தணிக்கை மேற்கொண்டு வந்தனர். அப்பொழுது பெரியகுளம் நோக்கி சென்ற ஆட்டோவை சோதனை செய்தபோது ஆட்டோவில் இருந்த நபர்கள் காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஆட்டோவை முழுமையாக சோதனை செய்ததில் 2 நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் அந்த ஆட்டோவில் பயணித்த ஜெயமங்கலம் காந்திநகர் காலனியைச் சேர்ந்த சூரியபிரகாஷ், வீரனேஸ்வரன், பிரகதீஷ், பிரபு ஆகிய 4 நபர்களையும் கைது செய்ததோடு மேலும் அவர்களிடம் இருந்த நாட்டு வெடிகுண்டு மற்றும் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்து ஜெயமங்கலம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் நாட்டு வெடிகுண்டுகளுடன் 4 நபர்கள் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து கியூ பிரிவு காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெடிவிபத்து ஏற்பட்ட ஆவியூர் கல்குவாரியில் 240 இடங்களில் செலுத்தி வைக்கப்பட்ட வெடிபொருட்கள் பாதுகாப்பாக வெடிக்க வைக்கப்பட்டது பொதுமக்களை நிம்மதியடைய செய்தது. விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் பகுதியில் செயல்பட்ட தனியார் கல்குவாரி வெடிமருந்து சேமிப்பு கிடங்கில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். விபத்தை தொடர்ந்து சுமார் 500 மீட்டர் சுற்றளவில் சிதறி கிடந்த வெடிமருந்துகளை சேகரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் வெடிமருந்து பொருட்கள் 2150 கிலோ கைப்பற்றப்பட்டு 2 சக்கர வாகனங்களில் போலீஸ் பாதுகாப்புடன் பந்தல்குடியில் உள்ள தனியார் வெடிமருந்து சேமிப்பு கிடங்கில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. இதனிடையே வெடிமருந்து கிடங்கில் 1500 கிலோ மட்டுமே சேமித்து வைக்க அனுமதி உள்ள நிலையில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 2 டன்னிற்கும் அதிகமாக இருப்பு வைக்கப்பட்டது தெரியவந்தது. வெடி விபத்து ஏற்படும் முன்பு எங்குள்ள குவாரியில் பாறைகளை தகர்ப்பதற்காக பாறைகளில் துளையிட்டு 240 இடங்களில் செலுத்தப்பட்டுள்ள வெடிமருந்துகளை பொதுமக்களை அச்சுறுத்தாத வகையில் அருகிலுள்ள கிராம மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை அறிவிப்பு விடுக்கப்பட்ட பின்னர் பாதுகாப்பான முறையில் வெடிமருந்துகளை வெடிக்க செய்து செயலிழக்க வைத்தனர். இந்நிலையில் வெடி விபத்தில் எஞ்சிய 2 டன் அளவிலான வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டதைத் தொடர்ந்து பாறைகளில் வைக்கப்பட்ட வெடிமருந்தும் வெடிக்க வைக்கப்பட்டு செயலிழக்க செய்ததால் பொதுமக்கள் இனி அச்சம் கொள்ள தேவையில்லை என வருவாய்த்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னை மடிப்பாக்கத்தில் புதிதாக வீடு கட்டி வரும் முதியவரிடம் திமுக பிரமுகர்கள் 2 பேர் 2 லட்சம் கேட்டு மிரட்டி தாக்கியதாக புகார் எழுந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மடிப்பாக்கம் ராம்நகர் தெற்கு 11வது பிரதான சாலையில் அடுக்குமாடி குடியிருப்பை கட்டி வருபவர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த மண்ணூர் ரமணையா. 74 வயதான இவர் 15 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பை கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து கட்டி வருகிறார். கட்டிடம் கட்டி முடியும் தருவாயில் இருக்கும் நிலையில் 188வது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் சமீனா செல்வம், அவரது ஆதரவாளர்களான திமுக பிரமுகர்கள் விமல் என பெயர் கொண்ட இருவர் ரமணையாவை 2 லட்சம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். ஏற்கனவே 2 முறை மிரட்டி சென்ற நபர்கள் மீண்டும் பணம் கொடுக்க சொல்லி மிரட்டி முதியவரை கன்னத்தில் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் நிலைகுலைந்த ரமணையா தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டார். இதனையடுத்து மடிப்பாக்கம் காவல் நிலையத்தில் திமுக பிரமுகர்கள் மீது முதியவர் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னை மாநகராட்சி 14வது மண்டலத்திற்குட்பட்ட அதிகாரிகள் சிலர் விதிகளை மீறி கால்வாய் அமைத்ததாக கூறி ரமணையாவுக்கு ரூபாய் 5000 அபராதம் விதித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த கொடுக்கூர் கிராமத்தைச் சேர்ந்த சிவபிரகாசம் என்பவரின் மகன் செல்வரங்கன். இவர் கோமங்கலம் துணை மின் நிலையத்தில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் தொரவலூர் கிராமத்தில் பள்ளியின் அருகாமையில் அமைந்துள்ள டிரான்ஸ்பார்மர் கோமங்கலம் மற்றும் சித்தூர் ஆகிய 2 பகுதியில் உள்ள துணை மின் நிலையத்திலிருந்தும் வரக்கூடிய மின்சாரத்தை இணைக்கும் டிரான்ஸ்பார்மராக உள்ளது. அவ்வாறு உள்ள டிரான்ஸ்பார்மரில் கோமங்கலம் பகுதியிலிருந்து வரக்கூடிய மின்சாரத்தை மட்டும் நிறுத்திவிட்டு மேலே ஏறி செல்வரங்கன் பணிபுரிந்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக சித்தூர் துணை மின் நிலையத்திலிருந்து வரக்கூடிய உயர் மின்னழுத்த கம்பியின் மீது கைகள் பட்டதால் அவர் தூக்கி வீசப்பட்டார். இதனை பார்த்த சக ஊழியர்கள் உடலில் காயங்களுடன் மயக்கமடைந்த மின்வாரிய ஊழியர் செல்வரங்கனை மீட்டு விருத்தாசலம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த பின் மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் கொண்டு சென்றனர். அதிகாரிகளின் கவனக்குறைவால் இவ்விபத்து நடந்ததாகவும் கவனக்குறைவாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட ஊழியர்களின் உறவினர்கள் மற்றும் அக்கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் டிரான்ஸ்பார்மரில் விபத்து ஏற்பட்டதால் கட்சி பெருமாநத்தம், தொரவலூர், முகுந்தநல்லூர் ஆகிய 3 கிராமங்கள் முழுவதும் இருளில் மூழ்கியது. இதனால் 3 கிராமத்தைச் சேர்ந்த அனைத்து தரப்பினரும் மின்சாரமின்றி கடும் அவதிக்குள்ளாகினர்.
பள்ளிப்பாளையத்தில் விசைத்தறி தொழிலாளர்களின் குடும்ப வறுமையை பயன்படுத்தி சிறுநீரகம் விற்க மூளைச்சலவை செய்யப்படுவதாக வந்த புகாரை அடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளிப்பாளையத்தில் 20,000க்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்கி வருகிறது. விசைத்தறி தொழிலை நம்பி நேரடியாகவும் மறைமுகமாகவும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் சமீப காலமாக கடன், வறுமை, குடும்ப சூழ்நிலை உள்ளிட்ட காரணங்களால் விசைத்தறி தொழிலாளர்கள் சிறுநீரகம் விற்பதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் பள்ளிப்பாளையம் ஒன்றியம் ஆலம்பாளையம் பேரூராட்சி மன்ற 6வது வார்டு உறுப்பினர் பாலசுப்ரமணியம் தமிழக முதலமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் மனு அனுப்பிய நிலையில் இதனையடுத்து திருச்செங்கோடு டிஎஸ்பி இமயவரம்பன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் புகார் அளித்த பாலசுப்ரமணியம் மற்றும் விசைத்தறி தொழிலாளர்களின் குடும்ப வறுமையை பயன்படுத்தி சிறுநீரகம் விற்க மூளைச்சலவை செய்யும் சிறுநீரக இடைத்தரகர்கள் என சந்தேகிக்கப்படும் சிலரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இது சம்பந்தப்பட்ட விசாரணை தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் முக்கிய புள்ளிகள் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நான் பெரியரசம்பாளையம் பகுதியில் வசித்து வருகிறோம். இங்கு விசைத்தறி கூடங்கள் அதிகமாக உள்ளது. இங்கு விசைத்தறி கூலி தொழிலாளர்கள் அதிகம் உள்ளனர். அதனால் அவங்களோட கூலி தொழிலாளர்களோட வறுமையை தெரிஞ்சு கிட்னி, சிறுநீரகம் இது மாதிரி பெரிய அளவில் இங்கே புரோக்கர் கும்பல் செயல்படுது. இது யாரு என்னாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் தமிழக முதலமைச்சர் பிரிவுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரிவுக்கும் டிஎஸ்பி அவர்களுக்கும் விண்ணப்பம் தெரிவித்து தகவல் அனுப்பினேன். அதன்படி டிஎஸ்பி நேரில் இந்த பகுதியிலுமே அந்த மளிகை கடை நடத்தி வரும் நாகராஜ் அவர்களை காவல் நிலையத்துக்கு அழைத்து விசாரணை செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். மேலும் இப்பகுதியில் விசைத்தறி தொழிலாளர்கள் சிறுநீரகம், கிட்னி மாதிரி பாதிக்காமல் இருக்கிறதுக்கு தமிழக அரசு நல்ல நடவடிக்கை எடுக்கும் என்ற எண்ணத்துடன் ஏழை தொழிலாளர்களை காப்பாற்றும் நோக்கத்துடனும் செயல்படும் அப்படின்ற எண்ணத்துடனும் நான் தெரிவித்துக்கிறேன். நடவடிக்கை டிஎஸ்பி அவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அது மேற்படி எப்படி போகுது, என்ன சமாச்சாரங்கிறது அதை டிஎஸ்பிக்கு தான் தெரியும். கிட்னி புரோக்கர்களை சட்டப்படி நடவடிக்கை மேற்கொண்டு அதுக்குண்டான ஆவணம் செய்யும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசை நான் நம்புறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.